கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1993 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 33 அதிகாரம் 16வது வசனம், அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தேசத்தினுடைய சிறையிருப்பு மாறுகிற பொழுது அந்த தேசத்திற்கு ரட்சிப்பு, அந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு சுகத்தை ஆண்டவர் தருவார். ரட்சிக்கப்பட்ட பின்னாடி சுகம் தானே வரும். ஒருவேளை வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், நஷ்டங்களினாலே பிரச்சனைகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர். ரட்சிப்பின் மூலம்தான் சுகம் கிடைக்கும். சிறையிருப்பு திருப்பி உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். எனவே ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிறையிருப்பில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் திருப்பி ரட்சித்து அவர்களை சுகமாய் வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் வியாதியிலே, வேதனையிலே, குழப்பத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே சுகமாயிருக்க பண்ணுவீராக. இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.